வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். எலுமிச்சம் பழம் குறைந்த விலையில் அதிகளவு கிடைக்கக்கூடிய அதிகளவு உயர்தர ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், நார் சத்து, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, நீர் சத்து, உயிர் சத்து போன்றவற்றை எல்லாமே கொண்டு இருக்குங்க. ஸோ இந்த எலுமிச்சம் பழம் நமக்கு எளிமையாகவே கிடைக்கும், ஆனால் உயர்தர ஊட்டச்சத்துக்களை கொண்டு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்குதுங்க இல்லையா. அதனால் தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது தொடர்ந்து அப்பப்போ சரி விகித அளவில் எலுமிச்சம் பழத்தை உணவுகளில் பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுவதற்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்முடைய உடலில் செரிமான மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யும். ஸோ செரிமானம், அதாவது நம்முடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா. எனவே நீங்கள் தினமும் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துறதால எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே போல் எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுடைய சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகுவதற்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ உணவுகளை செரிக்க வச்சு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றிவிடும். இதனால உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் வந்து அதன் காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் கூட எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய அந்த செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கிறதா குடல்களில் வந்து மலக்கழிவுகள் தேங்காது. அந்த மலக்கழிவுகள் வந்து நீர் சத்து, நார் சத்து பற்றாக்குறையால தான் அங்கே தேங்கி இருக்கு. அதனால தான் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டீங்கன்னா நீர் சத்து, நார் சத்து வளமான உங்களுக்கு கிடைக்கிறதால மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் உடனடியாக நிவாரணம் பெறலாங்க. அதுக்கு தான் நீங்கள் தொடர்ந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். கல்லீரல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் ஒரே ஒரு லெமன் எடுத்து நீங்கள் அதை பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுக்கு அளிக்கும். இதனால் கல்லீரல் வந்து சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நீங்கள் தீர்வு காண இயலும். நம் உடல் உறுப்புகளிலே ஒரு வித்தியாசமான ஒரு உடல் உறுப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அந்த கல்லீரல் தாங்க. ஏன்னா கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த உடல் உறுப்புகள் பழுதறிந்தாலும் உடனே அறிகுறிகள் தென்படும். நம்மளுடைய கல்லீரல் வந்து பழுதறிஞ்சிச்சு அப்படின்னா 50% பழுதறிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறிகளையே அது உணர்த்தும். இப்போ கல்லீரல் எதன் காரணமாக பாதிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது, அளவே இல்லாமல் நான்வெஜ் ஃபுட்ஸ்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிறது, இன்னும் குறிப்பாக மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா கல்லீரலில் வந்து வீக்கம் ஏற்படும், கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும், நச்சு கழிவுகளோட கொழுப்புகளும் வந்து சேர ஆரம்பிக்குங்க. இதன் காரணமாக கல்லீரல் அழற்சி நோயெல்லாம் ஏற்படும். ஸோ அதை க்யூர் பண்ணணும் அப்படின்னா அங்கே நம்ம வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி, நிறைய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய, வீக்கத்தை குறைக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நம்ம வந்து செலுத்தணும். ஸோ அப்போ நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கல்லீரலை சுத்தமடைய வச்சு கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகள் வந்து விடுதலை பெற வைக்கும். pH அளவுகள் நமக்கு வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, அந்த பேலன்ஸ்டாக வந்து ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும். நம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நல குறைவுகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை நமக்கு வந்து கியூர் பண்ணிடும். இதனால pH லெவல் வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலியை சரி செய்து எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தினமும் எலுமிச்சை சாறு நீரில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதோடு சேர்த்து உங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையுமே நீங்கள் பெறுவீங்க. இதன் காரணமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. இப்போ பெண்களுக்கெல்லாம் 30 வயதுக்கு அப்புறம் எலும்பு மெலிவு நோய் ஈஸியாக அவங்களுக்கு வரும். ஏன்னா ஊட்டச்சத்து அவங்க குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வாங்க. எலும்புக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் அந்த மூட்டு வலி சரி பண்ணிட்டு எலும்புகளை பலம் பெற வைக்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஸ்ட்ராங்காக உறுதியாக எலும்பு அமைப்பை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ரத்த கொதிப்பு குறைந்து போவதற்கு நம்ம வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். எலுமிச்சை சாறு நமது மன அழுத்தத்தையுமே கட்டுப்படுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரத்த கொதிப்புமே நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது நீங்கள் அதிகப்படியாக ஒர்க் வந்து வேலை செஞ்சு அந்த வேலை பழுவின் காரணமாக உடல் சோர்வடைஞ்சிருக்கு, மீண்டும் திரும்ப வேலை செய்யணும், உடலை புத்துணர்ச்சியாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னாலுமே நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அது உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுக்கு ஓய்வு கொடுத்து திரும்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்
புத்துயிர்ப்பற்ற புத்துணர்ச்சியாக உங்களை செயல்பட வச்சிடும் லெமன் ஜூஸ். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும் போது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மாதிரி மன அழுத்தம், டிப்ரெஷன், இந்த மாதிரி ஆன்சைட்டி ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவீங்க. அதனால தான் அந்த ரத்த கொதிப்பு சரி பண்ணிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு, மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொண்டை வலி சரியாகுவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். முதல்ல தொண்டை வலி வந்து வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அந்த நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை நீக்கிறதுக்கு அங்கே ஒரு உயர்தர கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக்கை நம்ம வந்து செலுத்தணும். லெமன் ஜூஸ் வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினிங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பாக எலுமிச்சை நீரில் வாயு கொப்பளிப்பதன் மூலமாக அந்த தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகள், தொண்டை புல், உங்களுக்கு அந்த புண் அது மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த தொண்டை ஆரோக்கியத்தையுமே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சும்மா வாயில் வச்சு நீங்கள் அதை வந்து நீங்கள் கொப்பளிச்சு நீங்கள் துப்பிட்டாலே போதுமான. கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள்லாம் உங்களுக்கு வந்து சரியாயிடும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் வெயிட்டில் பருகும்போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து அதை ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸில் மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு. அதே போல் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய அந்த நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அதிக கலோரிகள் இருந்துச்சுன்னா உடல் எடை வந்து இன்னும் அதிகரிக்கப்பட்டு விடும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பசியை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலே இந்த மாதிரி லெமன் ஜூஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஓரளவு கொஞ்சமாக உணவுகளை சாப்பிடணும். அல்லது சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு, குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் எலுமிச்சை சாறு நீங்கள் பருகி வரும்போது எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலெங்கும் பாய்ச்சும். ஏன்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் போது தான் நமக்கு ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கும். போதுமான அளவுக்கு உடலுக்கு ரத்த ஓட்டமே போகாது. ஸோ இப்போ இதயத்திற்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகாததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும். மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு எல்லாமே இருக்கும். இதை கியூர் பண்ணணும்னா பொட்டாசியம் வேணும். அப்போ பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்மள ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட வைக்கும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை சீராக அளவில் பாய்ச்சும் போது செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். உடலுக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்த ஓட்டம் போகுது. அந்த பிபி ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பிரச்சனையை நமக்கு வந்து இருக்காதுங்க. அதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதால தான் பல்வேறு நோய்கள் வந்து நம்மை தாக்கும். நமக்கு வந்து சாதாரணமாக ஏற்படக்கூடிய சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு அட்டாக் ஆகிறது காரணமே லோ இம்யூன் பவர், குறைந்த நோய் எதிர்ப்பு திறன் தான். அப்போ அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா விட்டமின் சி சொல்லக்கூடிய உயர் சத்து இருந்திருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி எந்த நோயுமே வராமல் உங்களை பாதுகாக்கும். அப்போ தொடர்ந்து நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.